ஃபீமேல் பப்பி வாங்குறது ஆஃபர் சொல்லிருக்கீங்க ப்ரோ. நம்ம கிட்ட வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஃபீமேல் பப்பி வாங்குனீங்கன்னா வந்து ஃபியூச்சர்ல வந்து மேட் பண்றது நம்ம ஃப்ரீயாவே பண்ணி கொடுப்போம். இப்போ வந்து 6 பப்பி இருக்கு ப்ரோ. 4 மேல் 2 ஃபீமேல் இருக்கு. இப்போ நீங்க தனியா ட்ரெயினர் தான் கூப்பிட்டு ட்ரெயின் பண்ணலாம் இல்ல ப்ரோ. நீங்களே ஒரு 2 டைம்ஸ் ஆர் 3 டைம்ஸ் நம்ம கிட்ட பேசுறப்போ அவங்க கிட்ட நீங்க பண்ணீங்களாலே அவங்களே ட்ரெயின் ஆயிடுவாங்க. You guys are not subscribed and you're watching this video. Bell icon irko adu ting 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 subscribe. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேம் பார்த்தீங்கன்னா குகன். நம்ம கனல் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்டார் பேஜ். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஓல்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்குது. நம்ம வந்து ஒன்லி அண்ட் ஒன்லி இந்த ப்ரீட் தான் பண்ணியிருக்கோம். லேப் மட்டும் தான் பண்ணின்னு இருக்கோம். பியூர் ஒரிஜினலாக லேப் வேணும்னா நம்மளை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டட் பப்பீஸ் இருக்குது, காட்டுறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிரதர். ஒன்ஸ் மோர் உங்கள் லொக்கேஷன் சொல்லிடுங்க ப்ரோ. நம்ம நேம் வந்து குகன் ப்ரோ. நம்ம எங்கேருந்து லொக்கேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா ஓல்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்குது. நம்ம கனல் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்டார் பேஜ். நம்ம எத்தனை பப்பீஸ் வச்சிருக்கீங்க, எத்தனை அடல்ட்ஸ் வச்சிருக்கீங்க? அடல்ட் வந்து 13 இருக்கு ப்ரோ. 13. ஆமா ப்ரோ. 13 மேல் அல்ல எத்தனை ஃபீமேல்? அல்ல 3 மேல் 10 ஃபீமேல் இருக்கும் ப்ரோ நம்ம கிட்ட. இப்போ இவர்தான் ஃாதர் அந்த ஆமா ப்ரோ. இவன் தான் ஃாதர். ஸ்டடி விட்டு நம்மளே மொத்தமா எடுத்துக்கணும் இந்த பப்பியை. கிளையன்ட் கிட்ட எடுத்துட்டீங்க பப்பி? ஆமா, கிளையன்ட் வீட்ல இருந்து எடுத்துட்டோம் ப்ரோ. எத்தனை மேல் எத்தனை ஃபீமேல் இருக்கு? 4 மேல் 2 ஃபீமேல் இருக்கு ப்ரோ. இப்போ சொல்லுங்க ஸ்பெஷல்னா சொல்லுங்க. லாப்ரடார் ஸ்பெஷல் என்னன்னு? நீங்க வந்து லாப்ரடார் ஸ்டார்டிங் இப்போ நீங்க ஒரு பெட்ஸ் வளர்க்க போறீங்க, நீங்க இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வளர்க்க போறீங்கன்னா தாராளமா வந்து நீங்க லாப்ரடார் சூஸ் பண்ணலாம். எப்படின்னா நம்ம சொல்றது வந்து 1 or 2 டைம்லயே இவங்க புரிஞ்சுப்பாங்க, இன்டெலிஜென்ட்டா இருப்பாங்க. ஆமா, சீக்கிரமா புரிஞ்சுப்பாங்க ப்ரோ. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வளர்க்கறா உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வள பெஸ்டா இருக்கும். இப்போ ஃபேமிலிக்கு நம்ம வீட்ல இருந்து வெளியே போயிட்டு வரோம், நம்ம பாடி லாங்குவேஜ் வச்சு அவங்க புரிஞ்சுப்பாங்க நம்ம எந்த சிச்சுவேஷன்ல இருக்கோம். அதுக்கேற்றாப்போ நம்ம கிட்ட ரியாக்ட் பண்ணுவோம். ஆமா ப்ரோ, கண்டிப்பா ஆகும் ப்ரோ. நம்ம இப்போ வெளியே போயிட்டு வரோம், என்ன பிரச்சனை நம்ம முகத்தை பார்த்து அதை கண்டுபிடிச்சிரும். பாடி லாங்குவேஜ் கண்டுபிடிப்பாங்க சொல்றீங்க. நம்ம முகத்தை வச்சா கண்டுபிடிச்சிருவாங்க. கோவமா இருந்தா கிட்டே வரமாட்டாங்க. அதெல்லாம் கூட. ஆமா, இப்போ நம்ம ஹாப்பியா இருக்கோமா நம்ம கிட்ட வந்து ஜாலியா விளையாடுவாங்க. சோகமா இருந்தா நம்ம பக்கத்துல இருந்து உட்காந்துப்பாங்க. நம்மளுக்கு வீட்டுல வந்து ஒரு ஃபேமிலிக்குன்னு நம்ம அப்படியே அட்டாச்மெண்ட் ஆயிடுவாங்க. நம்ம வீட்டுல ஒருத்தர் மாதிரி இருப்பாங்க. நம்மளால இவங்களோட பிரிஞ்சு இருக்க முடியாது, அந்த போல ஆயிடுவாங்க. நம்ம வந்து நிறைய பிரீட் பண்ணின்னு இருந்தோம். இப்போ மோஸ்டா லேப் மட்டும் தான் பண்றேன். ஆமா, எல்லா டாகும் வச்சிருந்தேன் ப்ரோ. கோல்டன் ரெட்ரீவர், பக்கு, சிட்சு எல்லாமே வச்சிருந்தேன். இப்போ மோஸ்டா இவங்க எல்லாம் பண்றேன். லேப் நல்ல குவாலிட்டி கிடைக்கணும்னா நல்ல குவாலிட்டியான பப்பியை வந்து கஸ்டமருக்கு கொடுக்கணும். நம்ம வந்து அதனால தான் நம்ம இந்த நல்ல குவாலிட்டியான பப்பியை தான் எடுத்து பண்ணின்னு இருக்கோம். இப்போ லோ பிரைஸ்லாம் நிறைய பேர் சேல்ஸ் பண்றாங்க. ஆனா நம்ம வந்து நல்ல பப்பியே சீப்பான பிரைஸ் தான் கொடுத்துன்னு. என்ன பிரைஸ் ஸ்டார்டிங் பிரைஸ் உங்ககிட்ட? ஸ்டார்டிங் வந்து 10K ப்ரோ. இப்போ இந்த ஃபீமேல் பப்பி வாங்குறது ஆஃபர் சொல்லிருக்கீங்க ப்ரோ. நம்ம கிட்ட வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஃபீமேல் பப்பி வாங்குனீங்கன்னா வந்து ஃபியூச்சர்ல வந்து மேட் பண்றது நம்ம ஃப்ரீயாவே பண்ணி கொடுப்போம். ஃபியூச்சர்ல மேட்டிங் ஃப்ரீயா பண்ணி கொடுப்போம் ப்ரோ. இந்த ஆன்லைன் காசு வாங்குறது அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டோம். நம்ம கிட்ட நீங்க ஃபீமேல் வாங்குறீங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் கைடன்ஸ் நம்ம பண்ணுவோம். எப்படி மேட் பண்றது மேட் பண்றோம். நீங்க டெலிவரி டைம்ல கூட வந்து ஹெல்ப் பண்ணுவோம். வீட்டுல எந்த டைமா இருந்தாலும் சரி நீங்க கால் பண்ணீங்கன்னா நம்மளே வந்து அது ஹெல்ப் பண்ணிட்டு என்னவோ பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு வருவோம். அதே மாதிரி அந்த பப்பீஸ் இப்போ அவங்க குட்டி போட்டுருக்கு, அது பப்பி நீங்களே எடுத்துப்பீங்களா வாங்கி? ஆமா ப்ரோ. இப்போ நீங்க பப்பி நம்ம கிட்ட மேட் பண்ணி உங்க வீட்டுல குட்டி போட்டுச்சு, உங்களுக்கு விற்க சேல்ஸ் பண்ண கஷ்டமா இருக்கு, அந்த டைம்ல வந்து நம்மளே வந்து மொத்தமா லாட்டாக எடுத்து ஒரு நல்ல பிரைஸுக்கு எடுத்து நம்ம வந்து எடுத்துப்போம். இப்போ கேசியர் வச்சிருக்கீங்களா? கேசியர்ல என்ன பிரைஸ் போட்டுருக்கீங்க? கேசியர் வந்து 15K இருந்து ஸ்டார்டிங் ப்ரோ. லைன்ஸுக்கு ஏற்றா போல் தான் ப்ரோ. இப்போ ஷோ குவாலிட்டி பப்பிலாம் வேணா 20K வரும். நீங்க இப்போ ஷோ பண்ண போறீங்க, அதுக்கேற்ற போல குவாலிட்டி வேணா அதுக்கேற்ற போல நம்ம கிட்ட பப்பி இருக்கு ப்ரோ. இப்போ ஹோம் பர்பஸ் வளர்க்குறீங்கன்னா அதுக்கேற்ற போல பப்பி நம்ம கிட்ட இருக்கு. எல்லாம் எந்த குவாலிட்டியில லேப்ல வேணாலும் நம்ம கிட்ட கிடைக்கும் ப்ரோ. லோ பிரைஸ்ல இருந்து ஹை பிரைஸ் வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு. இது மெயின்டெனன்ஸா சொல்லுங்க. லேப் எப்படி மெயின்டெனன்ஸ் என்னென்ன பண்ணணும்? மெயின்டெனன்ஸ்லாம் ரொம்பலாம் எதுவுமே இல்லை ப்ரோ. சொல்லுங்க. அப்படி வேக்சின் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பிறந்தும் போது 15 நாள்ல வந்து டிவார்மிங் பண்ணணும். அதோட 30 டேஸ்ல ஒரு டிவார்மிங் பண்ணணும் ப்ரோ. அதுக்கப்புறம் 45 டேஸ்ல ஒரு வேக்சினேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுல இருந்து 1 மந்த் 3 வேக்சினேஷன் பண்ணா எக்ஸ்ட்ரா ஒன்று பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் வைஸ் நல்லா இருக்கும். மொத்தம் ஒரு 4 வேக்சினேஷன் பண்ணணும் ப்ரோ. என்னென்ன ஃபுட் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க? இப்போ நம்ம வந்து இப்போ வந்து மதர் ஃபீட் கொடுக்குறோம் ப்ரோ. அப்புறம் வந்து ராயல் கேன் மேக்ஸ் ஸ்டார்டர் போடுவோம். இப்போ ஒரு 25 டேஸ்ல இருந்து என்ன பண்ணுவோம், நல்ல பப்பி நல்ல சைஸ் எப்படி இருக்கு பாருங்க. இது எத்தனை நாள் பப்பி இது? கரெக்டா 32 டேஸ் தான் ப்ரோ. பப்பீஸ் நல்லா குவாலிட்டி பாத்துக்கோங்க. ஃாதர் இவங்க தான். ஸோ கிளைண்ட் வீட்டில் மீட்டிங் பண்ண பர்பஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவங்க பப்பீஸும் ஒரே பிரதர் எடுத்து சேல் பண்ணி கொடுக்குறாரு. சூப்பர் பிரதர். ஸோ இவங்க தான் மதர் நினச்சிக்கிறாங்க போலியா? இவங்க தான் ப்ரோ மதர் நினச்சினே மில்க் இது பண்றாங்க. 33 டேஸ் நல்லா ஹெல்தி ஆக்டிவா இருக்கு. எவ்வளவு ஹெல்தியா எவ்வளவு ஆக்டிவா இருக்கு பாருங்க. நம்ம கிட்ட எந்த இப்போ இதோட பிரைசஸ்லாம் என்ன பிரைஸ்? இந்த பப்பி இதோட பிரைஸ் வந்து மேல் வந்து 10K வரும் ப்ரோ. ஆமா, இவன் தான் ஃாதர். ஃபீமேல் வந்து 9K வரும் ப்ரோ. இந்த குவாலிட்டில வந்து இந்த குவாலிட்டி மேல் 10,000
ஃபீமேல் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணிடலாம். இப்ப பெங்களூர், கேரளா, கர்நாடகா, கர்நாடகா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா பண்றோம் ப்ரோ. ஓகே. அப்புறம் ஆந்திர பிரதேஷ் ஃபுல்லா பண்றோம். கேரளா, கர்நாடகா எந்த ஊரா இருந்தாலும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவோம் ப்ரோ. அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் மட்டும் வரும். டிரான்ஸ்போர்ட்டுக்கு மட்டும். ஆமா ப்ரோ, எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும். சூப்பர் ப்ரோ. குவாலிட்டி நல்லா இருக்கும் உங்ககிட்ட. குவாலிட்டியும் பக்காவா இருக்கும், ரேட்டும் ரீசனபிளா இருக்கும் ப்ரோ நம்ம கிட்ட. ரொம்ப எப்படி பிரதர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகுமா வீட்ல? குழந்தைகிட்ட எப்படி பழகும் லேப்டாக் மெயினா? இவங்க வந்து ப்ரோ நம்ம கிட்ட வந்து நம்ம கிட்ட எப்படி பழகணும்னு இவங்களுக்கு தெரியும், சைல்டு கிட்ட எப்படி பழகணும்னு இவங்களுக்கு தெரியும். அவங்கள வந்து இவங்க கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. ஒரு பாப்பா வந்து சோஃபா மேல உட்கார வைக்கிறீங்க, அது கீழே விழ போற டைம்ல கூட இவங்க பார்த்துப்பாங்க. ஆமா, சேஃப்லாம் பண்ணுவாங்க. ஆமா, இப்போ நம்ம வீட்டுல விட்டு போறோம், லாக்கே போடாம கூட போலாம், யார் வந்தாலும் உள்ள சேர்க்க மாட்டாங்க. ஆனா கடிக்க மாட்டாங்க, ஆனா உள்ள விட மாட்டாங்க. அவங்க குலைச்சே வாசல் நிக்க வச்சிருவாங்க. கார்டிங் பண்ணுமா? கார்டினும் பண்ணும் ப்ரோ. மேல் பண்ணும். மேல் பண்ணும். ஸோ பாருங்க எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா பழக. நானே இப்போ வந்து பழகினேன், ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகிறான். ஃபாதர் சூப்பரா இருக்குங்க, குவாலிட்டி எல்லாம் ஹெவி சைஸா இருக்காரு. ஹெட் ஸ்ட்ரக்சர்ல இருந்து சூப்பரா இருக்கு. பப்பீஸும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 33 days. நல்லா பிரதர் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான லேப்டாக் பப்பீஸ்னா நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஸ்டார்டிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 10,000 கொடுக்குறாரு. ஃபீமேல் எவ்வளவு பிரதர் சொன்னீங்க? ஃபீமேல் வந்து 9,000 கொடுக்குறோம். அதே மாதிரி ஃபியூச்சர்ல உங்களுக்கு மேட்டிங் ஃபீமேல் வாங்குறீங்க, மேட்டிங் ப்ராப்ளம் எது இருந்தாலும் பிரதர் உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாரு. மேட்டிங் மட்டுமே இல்லாம ஃப்ரீ மேட்டிங்கே பண்ணி தருவாரு. இந்த சார்ஜஸ்ல இப்போ பார்த்தீங்கன்னா வேற எங்கேயாவது நீங்க போனா சார்ஜஸ் கேட்பாங்க, ஓகேங்களா? ஸோ மேட்டிங் ஹேண்ட்லிங் சார்ஜஸ்லாம் வாங்குவாங்க 3 daysக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரதர் எடுத்துப்போம், அதாவது அவங்க கிட்ட வாங்கினா மட்டுமே. சொல்லுங்க வேற என்னென்ன ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கு லேப்டாப்? நீங்களே பார்த்துருப்பீங்க. மெயின்டெனன்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கும். மெயின்டெனன்ஸ்லாம் ரொம்ப ஈஸி ப்ரோ. ஈஸி. நீங்க மார்னிங் எழுந்திக்கிறீங்களா, ஒரு வாட்டி ஒரு க்ரூமிங் மட்டும் பண்ணுவோம், ஒரு வாட்டி வாரி விட்டீங்களா அந்த ஏர் எல்லாமே வந்துடும். ரொம்ப ஏர் ஃபாலே ஆகாது. நிறைய பேர் நினச்சின்னு இருப்பாங்க லேப்டாப்லாம் நிறைய ஏர் ஃபால் ஆகும். ஏர் ஃபாலே சுத்தமாக ஆகாது. நம்ம காலைல ஒன் டைம் க்ரூமிங் பண்ணிட்டு ஈவினிங் ஒரு 4 o'clock 5 o'clock சும்மா விளையாடும் போது ஒரு வாட்டி க்ரூமிங் பண்ணாலே அந்த ஏர் எல்லாமே வந்துடும் ப்ரோ, வேஸ்ட் ஏர்லாம். இப்போ ஃபுட்டுன்னு பாத்தீங்கன்னா நீங்க இவனுக்கு கோர்ஸ் ரொம்ப செலவு பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஹோம் ஃபுட்டே கொடுக்கலாம். ஹோம் ஃபுட்டே கொடுக்கலாம் ப்ரோ. இப்போ நீங்க வீட்டுல சிக்கன் வாங்குவீங்க, எல்லாம் வெஜிடபிள் வாங்குவீங்க, அதுல வந்து ரைஸ்ல போட்டு நீங்க செஞ்சு நீங்க கொடுக்கலாம். நம்ம கிட்டே நீங்க வாங்குனீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுட்ல இருந்து எல்லாமே நம்ம கைடன்ஸ் பண்ணுவோம். அது அதான் நீங்க போலீஸ்லயே பாத்துருப்பீங்க, அதிகமா லேப்டாப் ஏதாவது வச்சுப்பாங்க, பாம்பு ஸ்குவாடு. இப்போ ஏன்னா ஒரு கிரைம் நடந்துருச்சு, செக்யூரிட்டி பர்பஸ்க்குலாம் இந்த லேப் தான் அதிகமா கொண்டு போவாங்க. இவங்க வந்து ஈஸியா நீங்க ட்ரெயின் பண்ணிடலாம். இப்போ நீங்க தனியா ட்ரெயினர் தான் கூப்பிட்டு ட்ரெயின் பண்ணலாம் இல்ல ப்ரோ. நீங்களே ஒரு 2 times or 3 times நம்ம கிட்ட பேசுறப்போ அவங்க கிட்ட நீங்க பண்ணீங்களாலே அவங்களே ட்ரெயின் ஆயிடுவாங்க, அவங்களே புரிஞ்சுப்பாங்க, குயிக்கா லேர்ன் பண்ணிப்பாங்க ப்ரோ. ஒரு 1 or 2 கமெண்ட் தான் ப்ரோ. நீங்க ஒரு வாட்டி 2 வாட்டி சொல்லி கொடுத்தாலே அவங்க அதை அப்படியே லேர்ன் பண்றாங்க ஈஸியா. ஈஸி ட்ரைனிங். ஆமா, ஈஸி. நீங்க அதிகமா வெளியே கொடுத்துலாம் ட்ரெயின் பண்ணலாம் இல்ல ப்ரோ. நீங்க குட்டில இருந்து நம்ம கிட்ட வாங்கினதுல இருந்து நீங்களே சொல்லி வளர்த்தீங்கனாலே அவங்களே கரெக்டா பேசணும்னு சொல்றீங்க. ஆமா ப்ரோ. சரி, நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கட்டி போட்டே வச்சிருவாங்க. கட்டி போட்டு வளர்க்கலாமா? மோஸ்ட்லி கட்டியே போடக்கூடாது ப்ரோ. இவங்களை பொறுத்தவரை கட்டி போடாம இவங்க கட்டி போட்ட மாதிரி இருப்பாங்க நம்ம சொன்னா. நீங்க ட்ரெயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்களே சிட்னா அந்த இடத்துல உட்காந்துப்பாங்க, அங்க போய் படுத்துப்பாங்க, நம்ம பேச்சு கேட்பாங்க. கட்டி போட்டுதான் இவங்களை கட்டுப்படுத்தணும்னு இல்ல, நம்ம ட்ரைனிங் கொடுத்துறல அவங்களே பக்காவா இருப்பாங்க இதுலயே. இப்ப யாராச்சும் வந்தாலும் சும்மா பார்க் மட்டும் பண்ணுவாங்க. ஆமா ப்ரோ, யாராச்சும் வந்தா கடிக்கலாம் மாட்டாங்க நம்ம வீட்டுல, ஆனா கொலைப்பாங்க. அவங்கள வந்து தெரியாதால வந்து நம்ம வீட்டு உள்ளே விட மாட்டாங்க. நம்ம இப்ப வந்து லாக் போடாம நம்ம போயிடுறோம், டோர் ஓப்பன்ல இருக்கு, இவங்க இருந்தாங்கன்னா ஒருத்தவங்க இருந்தாலே போதும், இவங்க அவங்கள வீட்டு உள்ள வர விட மாட்டாங்க. ஆமா, அவங்கள பயமுறுத்தி. எந்த மாதிரி வீட்டுல? எல்லார் வீட்லயும் வளர்க்கலாமா லேப்? எல்லா வீட்லயும் வளர்க்கலாம் ப்ரோ. உங்களுக்கு பிளாட்ல வளர்க்கலாம். இவங்க வந்து எப்படி ப்ரோ, இப்போ ஒரு நாய் நீங்க வளர்த்தீங்கன்னா, வேற டாக் வளர்த்தீங்கன்னா, அபார்ட்மெண்ட்ல வளர்க்குறீங்கன்னு வச்சுங்க, அது வந்து ஷவுட் பண்ணினே இருக்கும், கத்தினே இருக்கும், அது உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதே இவங்களை வளர்த்தீங்கன்னா சொன்னா புரிஞ்சுப்பாங்க. நீங்க இது போல அவங்க கத்தினே இருக்காங்க, எதுக்கு கத்துவாங்க? இவங்க ஃபர்ஸ்ட் ரீசன் இல்லாம கத்தவே மாட்டாங்க. யாருன்னா ஒருத்தவங்க வராங்க, எதனா ஒரு சவுண்டு கேட்குது, கீழே கேட்டு ஓப்பன் பண்றாங்க, அதை போல இருந்தா மட்டுமே தான் இவங்க கொலைப்பாங்களே, சும்மாலாம் கொலைக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா நீங்க லேப் ஏதாவது டாக் வேணா கண்டிப்பா வந்து லேப் டாக் வந்து வாங்கலாம். ஏன்னா ரொம்ப இன்டெலிஜென்டா லேப்னாலே எல்லாருக்கும் தெரியும். ஃபேமிலிக்கு அட்டாச்மெண்ட், எல்லாருக்கும் பிடிச்ச டாக் லேப் டாக். நீங்க வெளியே ஒரு 10 டாக் இருக்கு, ஒரு இடத்துக்கு கூட்டு போறீங்க, இவங்களை கூட்டு போனா ஒபீடியன்ட் கொஞ்சம் தனியா தெரியுவாங்க. நீங்க சொல்றத வந்து இவங்க அப்படியே கேட்பாங்க. ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா இருப்பாங்க. செயின் போடாம நீங்க கூட்டிட்டு போகலாம், எல்லாமே கொண்டு போகலாம். ஆமா, மிச்ச டாக் நீங்க எடுத்து போனீங்கன்னா வலிச்சுன்னு போவோம், அதை போல இவங்க பண்ணவே மாட்டாங்க. நீ சொன்னீங்க காமா இருப்பாங்க. நீங்க நடந்து வரீங்களா, அவங்க கூடயே வருவாங்க, நீங்க சொல்றதை அப்படியே கேட்பாங்க. இப்ப எத்தனை பப்பீஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க? இப்ப நம்ம கிட்ட இப்ப வந்து 6 பப்பி இருக்கு ப்ரோ. 4 மேல் 2 ஃபீமேல் இருக்கு. வெளியே வந்து ஒரு 2 பேட்ச் இருக்கு. அவங்க வந்து வேற மேல்ல போட்டது.
நம்ம கிட்டே மேல் இருக்காங்க, வேற மேல்ல போட்டு ஸ்டார்ட் பண்ணது, அவங்களே லிட்டர்மெண்ட் ஆயிட்டாங்க. எத்தனை பப்பி? நிறைய பப்பீஸ் இருக்கு. நம்ம கிட்ட ரெகுலரா பப்பீஸ் கிடைக்கும் ப்ரோ. நீங்க எப்ப விடலாம் நம்ம கிட்ட பப்பீஸ் கிடைக்கும். அதே நம்ம பப்பி தான் எடுத்துப்போம், வெளி பப்பிலாம் சேல் பண்ண மாட்டோம். ஓன் பப்பி தான். ஓன் பப்பி தான். பர்த்டே சர்ப்ரைஸ் யாராச்சும் கேட்டா பண்ணுவீங்களா? பர்த்டேக்குலாம் பண்ணலாம் ப்ரோ. இப்போ உங்க வீட்ல வந்து பர்த்டே ஃபங்க்ஷன் வச்சிருக்கீங்க, சர்ப்ரைஸா இருந்து கொடுக்கணும், இல்ல நைட் டைம்ல இருந்து டெலிவரி பண்ணாலும் நம்ம பண்ணுவோம். ஓகே, அது மூலம் பண்ணிட்டு அந்த போலயே நம்ம சென்னை ஃபுல்லா நம்ம பண்ணிருக்கோம் ப்ரோ. சரி, நான் இப்போ இதோட பிரைஸ் வந்து என்ன ஃபிக்ஸ் பண்ணி சொல்றீங்க சொல்லுங்க. இதோட பிரைஸ் வந்து மேல் வந்து 10K சொல்றோம் ப்ரோ, ஃபீமேல் 9K சொல்றோம் ப்ரோ. வித் கேசினா என்ன பிரைஸ்? வித் கேசினா 15K வரும் ப்ரோ. ஓகே, இதே பப்பி கேசி இருக்குங்களா? கேசி வேணாலும் கேசி அப்ளை பண்ணி தரலாம் ப்ரோ. கேசி வித்தவுட் கேசி வேணாலும் வித்தவுட் கேசி தரலாம், வித் கேசினாலும் பண்ணி தரலாம் ப்ரோ. ஓகே, தேங்க்யூ. இப்போ உங்ககிட்ட வந்து ஃபீமேல் இருக்கு, ஹீட்டுக்கு வந்துச்சு, அதை எப்படி ஸ்டார்ட் பண்றது தெரியல, ஸ்டார்ட் பண்ணணும் சொன்னா கூட ஸ்டார்ட் சர்வீஸ்க்கு நம்ம பண்றோம் ப்ரோ. சோ டைரக்டா கொண்டு போவீங்களா கிளையன்ட்? டைரக்டா கொண்டு போவோம். நீங்க கொண்டு வரதுனால கொண்டு வரலாம், இல்ல நம்ம கொண்டு போய் பண்றதுனால பண்ணி தருவோம் ப்ரோ. வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. நம்ம கிட்ட வந்து லேப்ரேட்டர் வந்து இப்போ நீங்க பியூரா வளர்க்கணும், ஒரிஜினல் லேப்ரேட்டர் வளர்க்கணும், நம்ம நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் ப்ரோ. நம்ம அவங்க ஃபாதர் எடுத்தது பார்த்தா 35,000 வித்தோம் ப்ரோ, 3 month பப்பி. நான் வந்து இப்போ 10,000 தான் கொடுத்துன்னு இருக்கேன். இப்போ எல்லாரும் லேப்ரேட்டர் வளர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க, அதனால நம்ம லோ ப்ரைஸ்ல தான் கொடுத்துன்னு இருக்கோம். எல்லாருக்குள்ளே போய் ரீச் ஆகணும் நம்ம பப்பி, அதுக்கோசம் லோ ப்ரைஸில் கொடுத்துன்னு இருக்கோம். எப்போவுமே நம்ம கிட்ட பப்பி கிடைக்கும் ப்ரோ. 24 hours நம்ம கிட்ட பப்பி கிடைக்கும். இப்போ டிரான்ஸ்போர்ட்டே பண்ணுறோம் ப்ரோ. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுறோம். ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, பெங்களூர் எல்லா இடமும் பண்ணுறோம் ப்ரோ. அது டிரான்ஸ்போர்ட்டு மட்டும் தனியாக சார்ஜஸ் வரும். இது இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து இன்னும் ஒரு 2 batches பப்பி இருக்குது. நம்மகிட்ட எப்போவுமே பப்பி நம்ம அடல் நிறைய வச்சுருக்காரு, பப்பி ரெகுலராக வந்துன்னே இருக்கும். நம்மக்கிட்ட என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, மதர் ஃபாதர் வந்து டேரெக்டாக நீங்கள் பார்த்தே வாங்கிக்கலாம் ப்ரோ. பப்பி வாங்கும்போது இப்போ நீங்கள் லாங்கில் இருக்கீங்க, வந்து பார்க்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வீடியோ கால் பண்ணுங்கள். நாங்கள் வீடியோ காலில் நம்ம காட்டுவோம் மதர் ஃபாதரை. நம்ம கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 8248790746.